செங்கோட்டையன் மூவ் பெருமூச்சு விட்ட திமுக சீனியர்கள். விஜய்க்காக எஸ்ஏசியின் சீக்ரெட் அசைன்மெண்ட். கூண்டோடு வெளியேறும் சசிகலாவின் ஆதரவாளர்கள், நயனார் பங்களாவின் நோட்டமிட்ட மர்ம நபர்கள், இது போன்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. செங்கோட்டையன் மூவ் பெருமூச்சு விட்ட திமுக சீனியர்கள். அதாவது தமிழக அரசியலில் இப்போ பரபரப்பான ஒரு விஷயமா இருக்கிறது அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து தாவிகாவுக்கு போனதுதான் பெரும் ஒரு பேசு பொருளாக இருக்குது. இதில் திமுகவுமே செங்கோட்டையன் அவர்களை தங்கள் பக்கம் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணதை நாமுமே கடந்த வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் அவர் தாவேகாவுக்கு போனதில் 2 திமுக சீனியர்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான், இல்லை நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது யார் அந்த 2 பேர் அப்படின்றத பார்த்துடலாம். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவில் பவர் சென்டராக இருக்கிறது அப்படின்னா அமைச்சர் முத்துசாமி ஒருத்தர், இன்னொருத்தர் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தோப்பு வெங்கடாசலம். இவங்க 2 பேரும் தான். இதில் முத்துசாமி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதிமுக காலத்தில் அவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே அமைச்சராக இருந்தவர். அந்த அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா முத்துசாமியும் சரி செங்கோட்டையனும் சரி இரட்டைக்குழல் துப்பாக்கி போல வலுவான அமைச்சர்களாக வலம் வந்தவர்கள். இன்று வரை அவர் திமுக போன பிறகும் கூட செங்கோட்டையனும் முத்துசாமி அவர்களும் நல்ல நட்புறவு பேணி காத்து தான் வராங்க. இதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் அவர் செங்கோட்டையன் அவர்கள் திமுகவுக்கு வந்தால் தன்னுடைய முக்கியத்துவம் குறையுமோ அப்படின்னு முத்துசாமி அவர்களும் நினைச்சதா சொல்றாங்க. அதே போல தோப்பு வெங்கடாசலத்துக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் அதிமுக இருந்த காலத்திலேயே இருவருக்கும் முட்டல் மோதல் உரசல் எல்லாமே இருந்த விஷயம் எல்லாருமே வெளியில அது கொஞ்சம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த ஒரு சூழல்ல தான் இந்த ஒரு காரணமுமே செங்கோட்டையன் அவர் தாவேகாவுக்கு போனதற்கு இன்னொரு காரணம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. விஜய்க்காக எஸ்ஏசியின் சீக்ரெட் அசைன்மெண்ட். இப்போது தமிழக அரசியல்ல செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவுக்கு போனது அப்படிங்கிறது தாவேகாவுக்கு அது ஒரு பெரிய ஒரு மைலேஜாக தான் இருக்குது அப்படிங்கிறது தாவேகாவுடைய தொண்டர்கள் மட்டுமில்லை, விஜய்க்குமே அது ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக இருக்குது. இப்போ விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இது போன்ற சம்பவங்கள் இனி அடிக்கடி தாவேகாவில் அரங்கேறணும் அப்படின்னு விரும்புகிறாரா. இந்த நிலையில தான் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்ஏசி அவர்கள் இதற்காக சில வேலைகளை திரைமறைவில் செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மாற்றுக் கட்சிகளில் இருக்கக்கூடிய, அதாவது மாற்றுக் கட்சிகள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய விஐபிகளை தாவேகா பக்கம் எடுக்கிற வேலைகளை தொடங்கியிருக்காரு. அதுக்கு அவர் ஒரு புது டெக்னிக்கையும் யூஸ் பண்றாராம். அதாவது இந்த மாதிரியான வேலைகளுக்கு அவர் தாவேகாவினரை யூஸ் பண்ணாம திரைத்துறையை சேர்ந்தவங்களை பயன்படுத்துறாரு. அதாவது குறிப்பா அவர் இயக்குனராக இருந்த காலங்களில் அவர் ஷூட்டிங் போன பகுதிகளில் அவர் கூட பணிபுரிந்த லொகேஷன் மேனேஜர்கள், பிஆர்ஓக்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அதுலயே செல்வாக்கா இருக்கக்கூடிய சிலர்லாம் அவங்க எல்லா கட்சிகள்லையும் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள்ட்ட தொடர்பில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காராம். உங்க மாவட்டங்களில் எந்தெந்த கட்சி பிரமுகர்கள் தங்கள் தலைமையோட கொஞ்சம் முட்டல் முதல்ல இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சில அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காராம். அப்படி அவங்க கொடுக்குற சில லிஸ்ட்லாம் வாங்கி பார்த்துட்டு சில பேரை டிக் அடிச்சா எஸ்ஏசி அவர்கள் அவரே வாட்ஸ்அப்பில் கால் பண்ணியும் சில முக்கிய புள்ளிகளுக்கு பேசுகிறாராம். அப்படி பேசும்போது சிலர் தாவேகா வரலாம் அப்படின்ற எண்ணத்திலையும் சிலர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே சமயம் சிலருக்கு எஸ்ஏசி அழைச்சி நம்ம விஜய் கிட்ட போகலாமா, அது சரியாக இருக்குமா, ஏன்னா திடீர்னு விஜய் அவர்கள் எனக்கும் என் கட்சிக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படின்னு அவர் அறிவிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் சிலர் யோசிக்கிறதாவும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் இதில் இன்னொரு தனி ஸ்கூப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செங்கோட்டையன் விவகாரத்திலேயே முதல்ல அவர் அப்ரோச் பண்ணது அரசியல் ரீதியான நபர்கள் அவரை தொடர்பு கொள்ளலை, சினிமா துறையை சேர்ந்த ஒருத்தர் தான் அவரை முதல்ல தாவேகாவுக்கு வரும்படி அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின்ற தகவலையும் சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் எஸ்ஏசினுடைய அசைன்மெண்ட்ஸ்லையும் நிறைய புள்ளிகள் தாவேகாவுக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஜோதிமணியால் கூட்டணிக்குள் சலசலப்பு. அதாவது கரூரில் வெண்ணெய்மலை ஆக்கிரமிப்புக்கு எதிராக நடந்த மக்கள் போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணியும் கலந்துகிட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா மாஜி அமைச்சர் விஜயபாஸ்கரை விட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி தான் ரொம்பவே ஆவேசமா அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்காங்க. இதனால குண்டுக்கட்டாக பெண் போலீசாரால ஜோதிமணி அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கரோடு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களும் கலந்துகிட்டு இந்த போராட்டத்தை நடத்தினதுனால திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சில மாதங்களுக்கு முன்பு தான் கரூர் காங்கிரஸ் மகளிரிலிருந்து ஒரு நிர்வாகி
திமுகவில் போய் சேர்ந்திருக்காங்க. அப்போ ஜோதிமணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுதான் கூட்டணி தர்மமா அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராகவே போராட்டம் பண்ணி கைதாகிறதெல்லாம் கூட்டணி தர்மம் இல்லையா அப்படின்னு பொங்குறாங்க உடன்பிறப்புகள். தென் மாவட்டத்தில் களமிறங்கும் சீமான். ஆமாங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து தான் போட்டி அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. அதோட மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகளுக்கான தன் கட்சியினுடைய வேட்பாளர்கள் பட்டியலையும் அறிவிச்சிட்டு வராரு. அந்த வகையில் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி காரைக்குடியில் நடந்த நாம் தமிழர் பொதுக்கூட்டத்தில் சில வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறாரு. குறிப்பா அதுல சிவகங்கை, மானாமதுரை இந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலெல்லாம் அறிவிச்சவர் காரைக்குடி தொகுதியை மட்டும் அறிவிக்காமல் சஸ்பென்ஸாக வைத்திருக்கிறார். இதற்குடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரை கட்சி ஆரம்பிச்சு பார்த்தா 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவங்க 2 சட்டமன்ற தேர்தல்களையும் நாம் தமிழர் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. இருந்தாலும் சீமான் அவர்கள் 2016 கடலூரில் போட்டியிட்டாரு, 2021 திருவொற்றியூரில் போட்டியிட்டாரு. ஆனால் அந்த அளவுக்கு அவரால் சோபிக்க முடியல அப்படிங்கிறது தான் கள யதார்த்தமாக இருக்கிறது. அதனால இந்த முறை அவர் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய சொந்த தொகுதியான காரைக்குடியிலேயே அவர் போட்டியிடலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கதா தம்பிகள் தெரிவிக்கிறாங்க. நயினார் பங்களாவை நோட்டமிட்ட மர்ம நபர்கள். பாளையங்கோட்டை அன்பு நகரில் தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய பங்களா ஒன்று இருக்கிறது. அதில் சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பைக்ல 2 மர்ம நபர்கள் ஹெல்மெட் அணிந்தபடி வந்து அந்த பங்களாவை சுற்றி சுற்றி வந்ததோடு போட்டோவும் எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் பக்கத்து வீட்டுக்காரங்க மூலமாக நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. அங்கு தன்னுடைய குடும்பமும் கட்சி அலுவலகமும் இருக்கிறதால உடனடியாக பதறி சிசிடிவி காட்சிகளோட பெருமாள்புரம் காவல் நிலையத்தை அணுகி புகாரும் அளிச்சிருக்காரு. விசாரணை தீவிரமாக போய் கொண்டிருக்கிறது. அதிமுகவா தாவேகாவா குழப்பத்தில் பிரேமலதா. அதாவது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத வரக்கூடிய ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடக்கக்கூடிய உரிமை மீட்பு மாநாட்டில் தான் அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிரேமலதா. இந்த சூழ்நிலையில தான் திமுக தரப்புல இருந்தும் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து வந்ததா சொல்றாங்க. குறிப்பாக ஒரு ராஜ்யசபா சீட்டோட 8 சட்டமன்ற தொகுதிகளும் தரும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா இதுல கடைசியில தான் ஒரு ட்விஸ்டும் இருந்திருக்குது. அதாவது இது இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகள்ல முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்ற மாதிரி செக் வச்சிருக்காங்க திமுக தரப்புல இருந்து. இதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த பிரேமலதாவுக்கு கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவு அவங்களுக்கு சில விஷயங்களை யோசிக்க வச்சிருக்கு. அங்க பாஜக கூட்டணி பெரிய வெற்றி பெற்றதுனால தமிழகத்திலும் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து தான் அதிமுக இருந்து கேபி முனுசாமி வந்து அவரும் பேசியிருக்காரு. குறிப்பாக ஒரு ராஜ்யசபா சீட்டை கண்டிப்பா ஒதுக்குறோம் அப்படின்னு அவங்க இறங்கி வந்திருக்கிறதும் அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி அவங்க யோசிக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டையன் இப்ப தாவேகாவில் இணைந்ததன் மூலமா வர டிசம்பருக்குள்ள சில கட்சிகள்லாம் தாவேகாவில் இணையறதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால தாவேகாவும் கூட்டணியை பலப்படுத்துற முயற்சிகள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணிக்குள்ள நம்ம போனா அதற்கான முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். அதிக சீட்டும் தாவேகாவுக்கு போனா கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால வரக்கூடிய கடலூர் உரிமை மீட்பு மாநாட்டில் எந்த பக்கம் நம்மளுடைய கூட்டணி அப்படின்றத அறிவிக்கிறதுல அதிமுகவா தாவேகாவா அப்படின்னு குழப்பத்தில் பிரேமலதா இருக்கிறதா சொல்றாங்க. செங்கோட்டையனால் சிலருக்கு அடிக்க போகும் ஜாக்பாட். அதாவது செங்கோட்டையன் தாவேகாவுக்கு இணைந்த பிறகு அதிமுகவுடைய தலைமையில் நிறையவே மாற்றங்கள் ஏற்பட தொடங்கி இருக்குதா. அதாவது இனியும் அதிமுகவிலிருந்து யாரும் கட்சியை விட்டு வெளியேறக்கூடாது, அதே போல வெளியேறிய சிலரையும் கட்சிக்குள்ள கொண்டு வந்து கட்சியை வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாராம் எடப்பாடி அவர்கள். இதனுடைய முதற்கட்டமாக வேலுமணி, முனுசாமி போன்ற சீனியர்கள்ட்ட சில பொறுப்புகளையும் ஒப்படைச்சிருக்காரு. அதாவது அதிமுக விட்டு வெளியேறி அதிமுகவிடமே பிரச்சனை செய்து கொண்டிருக்கும் சில முக்கிய புள்ளிகள், குறிப்பாக கேசி பழனிசாமி, பெங்களூரு புகழேந்தி போன்றவர்களை கட்சியில மீண்டும் இணைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்கள்ட்டையும் பேச்சுவார்த்தையை தொடங்க சொல்லியிருக்காங்களா. அப்படி வரவங்களுக்கு நல்ல பொறுப்புகளும் தரும், எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறோன்ற மாதிரி சில ஆஃபர்களையும் பண்ண போறதா சொல்றாங்க. இப்படியெல்லாம் பண்ணுவதன் மூலமாக விரைவில் தனிக்கட்சி தொடங்கவிருப்பதாக சொல்லப்படும் ஓபிஎஸ் தனித்து விடலாம் அப்படின்னு திட்டமிடுகிறாராம் எடப்பாடி. கூண்டோடு வெளியேறும் சசிகலா ஆதரவாளர்கள். நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது, சசிகலாவுக்கு எங்க ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஏதோ இருக்காங்கன்னு தான் நினைக்கிறோம். இந்த ஆவின் வைத்தியநாதன் அது போல ஒரு சிலர் இன்னும் சசிகலா கூட இருக்கிறாங்க அப்படின்னு தான் அவங்களும் நம்புறாங்க. அப்படி சில ஆதரவாளர்களும் இருக்கிறதா செய்கிறாங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து தான் சில குமுறல்கள்லாம் வெளிவர தொடங்கியிருக்கு. அதாவது தொடர்ச்சியாக சசிகலா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அதிமுகவை ஒருங்கிணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதற்கான செயல்களில் அவங்க எதுவும் இதுவரை இறங்கினதா தெரியல அப்படின்னு அவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அதனால வரக்கூடிய டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா அவர்களுடைய நினைவு நாள் வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்பவும் அவங்க எதுவும் பேசலை, எதுவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளல அப்படின்னா நாம மொத்தமா கூண்டோட வெளியேறிடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்களாம். காங்கிரஸை வைத்து விஜய் போடும் ஸ்கெட்ச். அதாவது இருதரப்புமே, அதாவது தாவேகா காங்கிரஸ் இருதரப்புமே ஏதோ ஒரு பெரிய திட்டத்துல தான் இருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அதாவது பீகார் தேர்தலுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலையில தான் அவங்க இருக்காங்க. அதனால வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் உட்பட சில மாநிலங்கள் மட்டும் இல்லாம
இல்லாமல் வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் மையமாக வச்சு காங்கிரஸ் காய் நகர்த்த தொடங்கி இருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பாக இப்போ பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாவில் காங்கிரஸுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் இல்லாமல் போயிருச்சுது. சவுத்தில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா, தெலுங்கானா இது ரெண்டும் தான் அவங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்குது. கேரளா நட்சத்திரமாக இல்லாவிட்டாலும் ஓரளவு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. இதையெல்லாம் விஜய் அவர்களே தங்கள் வசம் இழுத்துட்டு வந்தால் கேரளாவிலையும் ஆட்சியை பிடிச்சிட முடியும், தமிழகத்திலையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு போட்டுக்கலாம், பாண்டிச்சேரியிலையும் ஆட்சி பிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் பார்த்தோம்னா பெங்களூர், மைசூர், தும்கூர் போன்ற பகுதிகளையும் கணிசமான வாக்குகளை அறுவடை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவிலையும் இதை விஜயனுடைய செல்வாக்கு அங்கேயும் பயன்படுத்திக்கலான்ற மாதிரி சில கணக்குகளை போட்டு வரதா சொல்றாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ப. சிதம்பரம் தவிர்த்து மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி போன்றவங்களுக்கு இன்னும் இந்த கூட்டணியில் சில சஞ்சலங்கள் இருப்பதாக தான் சொல்றாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த கட்சியில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்டிருக்கும் 5 பேர் குழுவுடனும் சரி, காங்கிரஸ் மேலிடத்துடன் தொடர்பில் இருக்கும் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களோட எல்லாம் தாவேகாவுடைய ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா 2 பேருமே பேசி வருவதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு முன்னாடி 2 மாதங்களுக்கு முன்னாடி எப்படியும் காங்கிரஸை தங்களுடைய கூட்டணிக்கு இழுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தாவேகா நம்பிக்கையா இருக்கிறதா சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.